நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 2/4/2025 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நாளை தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 2 புதிய உத்தரவு. மகிழ்ச்சியான தகவல். என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இந்த உத்தரவின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்தெந்த அரசு ஊழியர்கள், எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற முடியும், என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது, என்ன வகையான நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் அரசாணைகளும் முக்கிய செய்தி குறிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு மார்ச் மாதம் சம்பளம் ஏப்ரல் 2ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் சம்பளம் ஓய்வூதியம் தள்ளிப்போகிறது. 2024-2025 நிதியாண்டின் கடைசி நாள் மார்ச் 31ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. ஆனால் அன்று ரம்ஜான் பண்டிகை வருவதால் விடுமுறையாகவும், அதேபோல் மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதுடன் தெலுங்கு வருட பிறப்பாகும். அதேபோல் மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதியை பொறுத்தவரை வங்கி கணக்கு தொடக்கம் என்பதால் அன்று எந்த பணிகளும் வங்கிகளில் நடைபெறாது. எனவே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இந்த முறை ஏப்ரல் 2ஆம் தேதி தான் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் கீழ் பணிபுரியும் சுமார் 9.3 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், 7.05 லட்சம் ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோரது மார்ச் மாதம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் ஆகியவை இவ்வாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக வங்கிகளுக்கு விடுமுறை என்பதால் பணியாளர் மற்றும் ஓய்வூதியர்களின் வங்கிக் கணக்கில் 2/4/2025 வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு ஊழியர்களுக்கான மார்ச் மாத சம்பளத்தை ஏப்ரல் 2ஆம் தேதி வழங்குமாறு கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் சாருஸ்ரீ உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களின் சம்பளம் அந்தந்த மாதத்தின் இறுதி நாளில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நாள் விடுமுறை நாளாக வரும் பட்சத்தில் அதற்கு முந்தைய நாளில் சம்பளம் வழங்கப்படும். இந்த நிலையில் தமிழ்நாடு கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் சாருஸ்ரீ வெளியிட்டுள்ள அரசாணையில் சம்பளம் தொடர்பான புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதில் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின்படி மார்ச் 2025 மாதத்துடன் தொடர்புடைய அனைத்து சம்பளம் மற்றும் ஓய்வூதிய தொகை அனைத்தையும் அரசு ஊழியர்களுக்கு வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக மார்ச் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் பென்ஷன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷனர்களுக்கு நாளை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி விடுவிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள், அறிவிப்புகள், உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.